இவளுக்கு தான் வேலை இருக்குது, இவ ஒரு இடத்துல வேலைக்கு போகிறா, அவள் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். அப்போ நாங்கள் போட்டால் மாதம்லாம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்க ஒரு பைசா கூட இல்லாமல் ட்ரெயினி மாதிரி தான் போயிட்டுருக்கா. நீங்கள் வேணால் அவங்கள கூப்பிடுங்க, சம்மன் பண்ணுங்க. யாரை? எந்த ஹாஸ்பிட்டலோ அந்த பர்சனை சம்மன் பண்ணுங்கன்னு சொன்னால் சம்மன் போனால் என்னாச்சு? இந்த பொண்ணை வீட்டுக்கு போன்ட்டாங்க. எங்கேருந்து காசு கிடைக்கும்? அது கிடையாது. அப்புறம் அடுத்த கிளினிக்கு அவள் போகிறான். ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு. இந்த பையன் சார் எந்த காரணம் கொண்டும் அப்போ தான் இவ சொல்லிட்டு அழுகிறார் மீடியேஷனில். எல்லாரும் இருக்கும்போது தான் எங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. கல்யாணம் ஆகி 2வது நாளே என்கிட்ட வந்து ஒரு செக்ஸ் டாயை வாங்கிட்டு வந்து கொடுத்து, இதை வந்து நீ உனக்கு யூஸ் பண்ணிக்கோ, எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல, நீ வர வேண்டாம், நீ எப்போ வேணாலும் அதில் வைப்ரேட் பண்ணிட்டா அந்த மாதிரி ஆகிடும் உனக்கு, அதனால் நீ அதில் பண்ணிக்கோன்னு சொல்கிறா. எப்படி மேடம், எதுவா மேடம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. மீடியேட்டருக்கே அழுக வந்துருச்சு சார் இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு. எப்போ பார்த்தாலும் அண்ணி அண்ணின்ட்டே இருக்காரு. நான் கேட்காம என்ன பண்ணுவேன்? ஏன்பா நீ உங்கள் அண்ணி இங்கே கூட்டிகிட்டு வா, நான் உங்கள் அண்ணிக்கிட்ட பேசுகிறேன். சரி, தெரிஞ்சோ தெரியாமலோ இருந்தால் கூட அவங்களே கூட பக்குவமாக இந்த பொண்ணுக்கு சொல்லித்தரலாம். ஒரு சட்னி அரைக்கிறேன்னு சொல்கிறாளா, இந்தம்மா 4 தேங்காய் துண்டு போடு, 2 பச்சை மிளகாய் வையே, இல்லை ஒரு சட்னிக்கான கடலையை வையே, கொத்தமல்லி தலை, இது தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன்றுன்னா சொல்லி கொடுக்க சொல்லலாம். இல்லை நான் உனக்கு எந்த விதத்துலேயும் எதிர்ப்பாக இருக்க மாட்டேன், நீ இருமா, நம்ம 2 பேரும் சேர்ந்துடலாம். அதாவது அந்த பொண்ணுடைய மனம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு தம்பின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க மேடம், அவள் சொல்கிறதெல்லாம் போய், நான் வைப்ரேட்டருடைய கூடிய செக்ஸ்டாயெல்லாம் எனக்கு எங்கே விற்கிதுன்னு கூட தெரியாது அப்படின்னு. அப்போது நாங்கள் அவனுடைய என்னென்ன விதமாக இவளை திட்டினானோ அதெல்லாம் வந்து மெசேஜில் வந்திருந்தது வாட்ஸ்அப்பில். அந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் எதுக்குடி என்னை கூப்பிட்ற, ஒரு மெசேஜில் எதுக்குடி என்னை கூப்பிட்ற, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக இருந்தால் கூட உனக்கு பிடிக்காது உனக்கு, அதுக்கு தான் உனக்கு டாய் வாங்கி கொடுத்துருக்கேன்ல, அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது தானே, அடங்கு அப்படின்னு அவன் எழுதுகிறான். அப்போ அதையெல்லாம் நாங்கள் போடுறோம், இதெல்லாம் போடுறோம். நிறைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸு, எந்த கம்பெனிலையும் எதுவும் அவன் சம்பளம் வாங்கலைங்கிறது இவன் போடுறான். நான் வந்து அந்த மில்லுக்கு அவன் தான் ஓனரு. அவன் சொல்கிறான் நான் வந்து சம்பளம் வாங்குற இடத்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னா ஒரு சம்பளம் கொண்டு வந்து போடுறான். நல்ல வேளை எந்த கம்பெனி அது கொடுத்துச்சோ அவனுக்கு, அதில் இது அவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் நாங்கள் இதுக்கு வழங்குகிறோம், இதனால் ஏற்படுகிற எந்த விதமான விளைவுகளுக்கும் நாங்கள் பொறுப்பல்ல அப்படின்னு கேட்டு கொடுத்துருந்தாங்க. நான் அந்த பாயிண்ட் எடுத்தேன். சரி, இது எப்போ போட்டது? தேதி வந்து நாங்கள் வந்து கேஸ் போட்டுக்கிறோம் பாருங்க, என்னது மெயின்டெனன்ஸ்க்கு கேஸ் போட்டோமே, அதுக்கு பிறகுதான் இதே வந்து வந்திருக்கு.